என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. அதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். எங்களால இந்த துன்பத்திலிருந்து வெளிய வர முடிய மாட்டேங்குது. அது அவரவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்த சொல்லி, இந்த துன்பத்திலிருந்து எங்களால வெளிய வர முடிய மாட்டேங்குது. இந்த துன்பத்தை எப்படி நாங்க தாங்கிக்கிறது? இல்ல எப்படி இதை கடந்து வருவது? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா, அதுக்கான பதில் இன்னைக்கு உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இதுக்கு ராமாயணத்த தான் நான் உதாரணமா சொல்லணும். ராமர ஒரு கடவுளாகவும், ராமாயணத்த ஒரு இதிகாசமாகவும் மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா, அது சொல்ற வாழ்க்கை பாடத்த நெறையவே நம்ம பார்க்கிறது இல்ல. ராமருக்கு ராஜ்யம் வந்தபோது அவர் ரொம்ப சந்தோஷப்படவும் இல்ல. ராமருக்கு அடுத்த நாளே அந்த ராஜ்யம் இல்ல அப்படின்னு சொன்னபோது, அவர் கொஞ்சம் கூட கவலையே படவும் இல்ல. அப்போ அவர் மனநிலை எப்படி இருந்தது? எது வந்தாலும் அதை சுலபமாக கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருந்தது. துன்பத்த சுலபமா கடந்துருங்க அப்படின்னு சொல்றது வேணுமானா சுலபம் தான். ஆனா, அத கடக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா, நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால துன்பத்த கடந்து போக முடியும். எப்பேர்ப்பட்ட துன்பமாக இருந்தாலும், இது என்ன ரொம்ப துன்பப்படுத்துது அப்படின்னு நாம நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும் தான், அது பெரிய துன்பமா இருக்கும். எதுவா இருந்தாலும் இதை கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நீங்க நடந்து பாருங்க. எந்த துன்பமாக இருந்தாலும் அத கண்டிப்பா உங்களால கடந்து போக முடியும்.